வபரகாத்துஹு. எனக்கு இன்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அல் குர்ஆன் ஒரு அற்புதம். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய ஏக இறைவனின் திருநாமத்தினால் ஆரம்பிக்கிறேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்புவியை விட்டு பிரியும் பொழுது நமக்கு 2 பொக்கிஷத்தை நம்மிடம் விட்டு சென்றார்கள். ஒன்று அற்புதமான அல் குர்ஆன், மற்றொன்று அவர்களின் சொல் செயல் வாழ்க்கை வழிமுறை. அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் புனிதமான வார்த்தையாகும். அதை ஏற்று செயல்படுவன் முஸ்லிம், அதை ஏற்காதவன் காஃபிர். சுத்தமானவர் என்று யாரையும் தொடக்கூடாது என்று கூறி அதன் கண்ணியத்தை இப்புவிக்கு அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். அல் குர்ஆனை பார்ப்பதும் நன்மை, படிப்பதும் நன்மை, கேட்பதும் நன்மை, அதை தொட்டு முத்தமிடுவதும் நன்மை. அல் குர்ஆனை பார்ப்பவரின் குற்றங்களை மன்னிக்கப்படும், அதை படிப்பவரின் உள்ளம் பிரகாசமாக ஒளிரும், அதை கேட்பவரின் அல்லாஹ்வின் நிஅமத்து கிடைக்கும், அதை மனனம் செய்பவர் ஹாஃபிலாகுவார், அது முறையாக ஓதுபவர் காரியாகுவார், அதை படி நடப்பவர் இறைநேசராகுவார், அதை கற்றுக் கொடுப்பவர் முஅல்லிமாகுவார், அதன்படி முஃபஸ்ஸிர் ஆகுவார். நான் கற்றுத்தரும் ஆசிரியராகவே இவ்வுலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்காகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கியாமத் நாள் வரை ஆசிரியராக இருக்கிறாரோ அதே போன்றுதான் அல் குர்ஆனும் கியாமத் நாள் வரை வழிகாட்டியாக இருக்கின்றது. அல்லாஹ் அகிலத்தின் ரட்சகன், காபத்துல்லாஹ் அகிலத்தின் கிப்லா, அண்ணல் நபியர்கள் அகிலத்தின் அருட்கொடை, அல் குர்ஆன் அகிலத்தின் வழிகாட்டி. அல் குர்ஆனோடு தொடர்புடைய அனைத்தும் உயிரை பெறும் அல் குர்ஆனுக்கு வழங்கிய மிக பெரும் கண்ணியமாகும். அல் குர்ஆன் இறங்கியதால் ரமலான் மாதம் சிறந்தமானதாகும், லைலத்துல் கத்ர் சிறந்த இரவானதாகும். அல் குர்ஆன் கொண்டு வந்ததால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த மலக்கானார்கள், நாம் சிறந்த உம்மத்தாகும். இதற்கு முன்பே இறங்கிய தௌராத், இன்ஜீல், ஜபூர் ஆகிய வேதங்களில் ஆயிரக்கணக்கான மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆனால் அல் குர்ஆன் மற்றும் 1400 வருடங்களுக்கு மேலாக என்னை போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள், என்னை போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் என வீர முழக்கமிட்டும் இன்னும் வரை ஒரு புள்ளி கூட மாறாமல் இருப்பதுதான் அதன் தனித்தன்மையை நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் மூசா நபிக்கு பிரம்பை கொடுத்தும் பாம்பாக மாற்றும் ஆற்றலை கொடுத்தான். ஈசா நபிக்கு வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் சுகமாக்கும் ஆற்றலை கொடுத்தான். ஆனால் அவர்களோடு முடிந்து விட்டது. அல் குர்ஆன் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனை அற்புதமாக வழங்கியுள்ளான். அது இன்றும் வரை இல்லை, இனி கியாமத் நாள் வரை அழியாக அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட அல் குர்ஆனை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று சிறிது நேரம் சிந்தித்து பார்த்தால் புரியும். இப்படிப்பட்ட அல் குர்ஆனை சில முஸ்லிம்கள் 2 விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஒன்று, யாராவது மரணமடைந்து விட்டால் அதற்காக பயன்படுத்துவது, இல்லாவிட்டால் புது வீடு புது கிடைந்தால் அதற்காக பயன்படுத்துவது. நான் மிகைப்படுத்தி பேசுகிறேன் என்று யாரும் நினைக்க வேண்டாம், இதன்தான் உண்மை. உலகில் இதை விட வேற ஏதாவது சிறந்த மொழி இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இவ்வேதத்தை கற்போம், கற்றுக் கொடுப்போம், மனனம் செய்வோம், அதை கற்போம். யா அல்லாஹ் இதன் வழியை எங்களுக்கு நடக்க தௌஃபீக் செய்வாயாக.